லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான ரோலில் நடித்து வெளிவர போகிற படம் தான் லால் சலாம். இந்த படம் ஏற்கனவே பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் தள்ளி போகிறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வர ஜனவரி 26ஆம் தேதி சென்னையில் உள்ள சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடக்க போகுது அப்படிங்கிறது படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. டங்கி படத்தில் ஷாருக் கானுக்கு ஜோடியாக நடித்தவங்க தான் தாப்சி பன்னு. இவங்க தமிழில் ஆடுகளம், வந்தான் வென்றான் போன்ற பல படங்களில் நடித்தவங்க. அவங்க சமீபத்தில் அனிமல் அப்படிங்கிற அந்த ஒரு ஹிந்தி படத்துக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது என்னென்னா, அதாவது மக்களுக்கு ஒரு தப்பான செய்தி சொல்கிற ஒரு படத்தில் நான் என்றைக்குமே நடிக்க மாட்டேன். அந்த படம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை, ஆனால் நிறைய பேர் அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரியான கதையம்சம் உள்ள படங்கள் எனக்கும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னும் நிறைய பேர் ஹாலிவுட்டில் வெளியான கான்கள் அப்படி படத்தோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. கான்கள் படத்தில் அந்த ரோல் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஹாலிவுட்டில் யாரும் சினிமா திரை நட்சத்திரங்களை பார்த்து வியந்து அதுக்கு மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்க மாட்டாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு நடிகர் என்ன செய்கிறாங்களோ அதுக்கேற்றாப்புல தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிற கூட்டங்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான உணர்வுபூர்வமான சில விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு மேலும் தாப்சி பன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவி நடித்து இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜோட இயக்கத்தில் வெளியாக போகிற படம் தான் சைரன். இந்த படம் வர பிப்ரவரி 16ஆம் தேதி வெளியாக போகுது அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. வானம் கொட்டட்டும் படத்துடைய இயக்குனர் தான் தயா. இவர் இயக்குனர் மணிரத்னத்தோட ஆஸ்தான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இவர் ஏற்கனவே மெட்ராஸ் டாக்கீஸ் ப்ரொடக்ஷனில் வானம் கொட்டட்டும் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. ஜெய் ஆண்டனியை வச்சுட்டு ஹிட்லர் அப்படின்னு ஒரு படம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எடுத்து வச்சிருக்கிறதாகவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்கிறதாகவும் விஜய் ஆண்டனி சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து வந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் மத்தியில் எனக்கு தேவைப்படும் போது நான் செருப்பு போட்டுக்குவேங்க, இப்போ போடணும்னு தோணலை, அதனால போடலை, பெருசாக எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் விஜய் ஆண்டனியோட எளிமை எல்லாரையும் வெகுவாக பாராட்டியிருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் தரப்பில் ஒரு பாராட்டு செய்தியும் போய்கிட்டு இருக்கு. இயக்குனர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் பகத் பாசில் வடிவேலுலாம் நடித்து வெளியான படம் தான் மாமன்னன். இந்த படத்துக்கு பிறகு வடிவேலு பெருசாக எந்த படத்துலையும் கம்மிட் ஆகலை. இந்நிலையில் மறுபடியும் பகத் பாசில் கூட வடிவேல் இணைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த படத்தை மலையாள இயக்குனராக இருக்கிற அஜய் சங்கர் அப்படிங்கிறவர் இயக்கிறார். இந்த படத்துடைய பெயர் மாரிசன் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. ஏற்கனவே தேமுதிக தலைவரும் நடிகருமா இருக்கிற விஜயகாந்த் அவர்கள் இறந்ததற்கு வடிவேலு வரலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் எதிர்ப்பாகவும் நிறைய இடங்களில் ஹேட்டர்ஸ் உருவான இந்த இடத்துல பகத் பாசில் வடிவேலு இந்த காம்போவில் மறுபடியும் ஒரு படம் வரும்போது இந்த படம் வெற்றியை பெறுமா, இல்லை வடிவேலுடைய ஹேட்டர்ஸ் இந்த படத்தை வெற்றி பெற வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்போ இருந்தே ஆரம்பம் ஆயிடுச்சு.